திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையில் பார்க்கலாம். கட்சியாக இருக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான். காரணம், புதிதாக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இந்த கட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக இளைஞர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இளைஞர்களுக்கு வழிவிடுங்கள் என்று சொல்வது அவர்களை தயாரித்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு இந்த திமுக கழகத்தை, நம்முடைய பண்பாட்டையும் நம்முடைய மொழி அருமையையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு தங்களை தயாரித்துக் கொள்வதற்கு இப்பொழுதே வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் பொருளே தவிர, மூத்தவர்கள் எல்லாம் விலகுவது என்பது ஒரு பதவி. அந்த பொறுப்பை ஒருவரிடம் கொடுத்தால் அவர் அந்த பொறுப்பில் உள்ள துன்பங்களை, அந்த பொறுப்பில் உள்ள சிரமங்களை, அல்லது அந்த பொறுப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக இது சொல்லப்பட்ட வார்த்தை. அனைத்து சாதியினரும் அச்சரம் திட்டத்தின் மூலம் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி RSS அமைப்பினர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதை மறுத்து அமைச்சர் சொல்லிவிட்டார். அப்படி கிடையாது. அவர்கள் இது போன்ற வந்தவர்கள் அந்த கோயிலில் அப்படி செய்ய முடியாது. இப்பொழுதே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது, இந்த விதிகளெல்லாம் ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோயில்களில் இவர்கள் எல்லாம் போய் பூஜை செய்ய முடியாது என்றே சொல்லியிருக்கிறார்கள். எனவே எவ்வளவு பேர் இதை செய்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மற்றவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்கள் போய் பூஜை செய்கிறார்கள் என்று எந்த கோயில்களில் செய்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கு பார்த்தால் அதில் 3 பேரிலே ஒருவரைத்தான் சொல்கிறார்கள். மற்ற 2 பேர் யார்? காலங்காலமாக பூஜை செய்து வருபவர்கள் தானே. அந்த ஒருவரும் இல்லை என்று அரசாங்கமே மறுத்து சொல்லிவிட்டது. இது தொடர்பான அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய எண்ணம் என்ன, இதை எப்படி வெற்றி பெற செய்ய வேண்டும், இதில் எவ்வளவு தூரம் மக்கள் ஈடுபட வேண்டும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக நாளை தமிழக முதல்வர் அவர்கள் செய்தி ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நாளை அவர் பேசுகிறார்.